கருணாநிதி மையம் ஸ்டாலின் அம்மா உணவகத்துக்கு போயிருக்கிறார். அங்கே சென்னையில் அம்மா உணவகத்துக்கு போயிட்டு அதற்கான கொடி எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாரு. அம்மா கிளினிக்கை மூடிட்டாரு, அம்மா மருந்தகத்தை மூடிட்டாரு, அம்மா பேரில் அமைந்திருக்கிற அத்தனை திட்டம் மடிக்கணினி திட்டத்தை மூடிட்டாங்க, தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அம்மா உணவுகள் போது வயிற்றுக்கு உணவு எடுக்கிற இடத்தை மூட முடியாம இன்னைக்கு போய் திருப்பி அதை அம்மா உணவத்தை ஆய்வு செய்து அதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன நிதி? அதான் அருமையான எடப்பாடி அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. 9 அம்மா உணவகத்தை சென்னையில மூடிட்டாங்க. மதுரையில ராமநாதபுரம் ரோட்ல இருக்கிற உணவகம் சரி, புதூர் பக்கத்துல இருக்கிற எல்லா உணவகத்தையும் அம்மா மூடிட்டு சில உணவகங்கள் தான் செயல்படுது. அதான் வரும்போது ஒரு திமுக சொன்னாரு, அவர் அம்மா உணவகத்தை மூட முடியல, என்ன வழின்னு தெரியல, விளம்பர புரியதாக ஸ்டாலின் இருக்கிறார். அது அவர் என்ன திட்டம் போடுறா, மறைமுக திட்டம். இந்த அம்மா உணவகத்துக்கு ஏதாவது நிதியை கொடுத்துட்டு அந்த நிதியின் மூலம் தன்னுடைய முதலமைச்சர் பொருளில் தன்னுடைய படத்தை அம்மா உணவகத்தில் வைப்பதற்காக முயற்சிக்கிறாரே தவிர அம்மா உணவகத்தின் உண்மையான பற்று அல்ல என்று என்ற சொன்னாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி சரியா, கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். இன்னும் நிறைய செய்தியை சொல்லனாலும் பல பேர் சில செய்திகளை சொல்லி பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. விவாத பொருள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, முற்றுப்புள்ளி முடிஞ்சிருச்சு. நம்முடைய வளர்ச்சி தான் இருக்கு. நம்முடைய நோக்கம் திமுகவை எதிர்க்க வேண்டிய நோக்கமே தவிர ஏனையவர்கள் இருக்க வேண்டிய நோக்கம் பத்தி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், முயற்சி வேண்டும். இந்த கட்சியில எந்தவித குரூப்பும் இல்ல, எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 4 பேர் 4 நாள் வாழ்வு கோஷம் போட்டு போறவங்க இல்ல. அதிமுக என்பது எடப்பாடி தலைமையில மீண்டும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை கொண்டு வர வேண்டியது மட்டுமே தான் நம்முடைய நோக்கம். ஏன்னா நான் 3 காரணம் சொல்லிட்டேன். பிஜேபி விட்டு பிரிந்து வந்ததற்கான காரணங்கள் நீங்கள் மிகப்பெரிய போற்றப்பட வேண்டிய காரணம். அதே மாதிரி கூட்டணி உருவாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. கூட்டணி மட்டும் இல்ல, அரவிந்த் எடப்பாடி மக்களால் நம்பி அதிமுகவுக்கு மக்கள் தான் கூட்டணினாங்க அம்மா. அதே நிலைமை இன்றைக்கு மக்கள் மத்தியில் நம்ம உழைத்தோம் என்றால், நம்முடைய முயற்சியை செய்தோம் என்றால் சிறப்பு மிகு இயக்கமாக தொடர்ந்து இருக்கும். வேற யார் திமுக எதிர்க்கிறதுக்கு வேற யாராலையும் முடியுமா? வேற யாராவது முடியுமா? நீங்கள் நினைச்சு பாருங்க, யாராலையும் முடியாது. அதிமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக தான், அதிமுகவுக்கு எதிர்ப்பு திமுக தான், நம்ம ஒத்துக்கிறோம். எந்த தவிர யாராலும் முடியாது. நீங்க ஒரு அண்ணாமலை ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவர் வெளிநாடு போறாங்க. அவர் செஞ்ச ஒரே மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஆட்டுக்கு அகத்திக்கரியை காமிக்கிற மாதிரி சில தலைவர்களை களத்துக்கு கொண்டு வந்தார். நினைச்சு பாருங்க, சில தலைவர்களை பிஜேபி போர்வையில விழுந்த ஓட்டு பிஜேபிக்கு விழுந்த ஓட்டுகள் அல்ல. அவர்களுடைய சதவீதம் மிக குறைவு, 10க்கு கீழே தான். பாரதிய ஜனதாவுடைய சதவீதம் நீங்க வளர்ந்துருச்சு என்ன சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா வளர்ந்துருச்சு வளரலன்னு. ஆனா அவர் பலி கொடுத்தவர் யார் பலி கொடுத்தாரு? துணிஞ்சு தேர்தல் காலத்தை ஒரு அமைச்சரை மத்திய அமைச்சரை கொண்டாந்து தேர்தல் காலத்தில் நிப்பாட்டுறாங்க. முன்னாள் ஆளுநரை கொண்டாந்து தேர்தல் காலத்தில் நிப்பாட்டுறாங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை பலாப்பழ சின்னத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. முன்னாள் குக்கர் கட்சிக்கார நிப்பாட்டுறாங்க. அங்க மதிப்பு திருநெல்வேலியில ஒரு முன்னாள் அமைச்சரா இன்னும் சட்டமன்ற உறுப்பினரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. எந்த கட்சியிலாவது நீங்க இதுல தர்மபுரியில கூட்டணி கட்சியில இருந்து மாநில அமைச்சர் மத்திய அமைச்சருடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மகளை நிப்பாட்டுறாங்க. இவங்க நிப்பாட்டினது இந்த ஓட்டுலாம் எப்படி வந்துச்சு? பிஜேபிக்கு விழுந்த ஓட்டா? அதெல்லாம் பல பேரை பலி கொடுத்திருக்கிறாரு. பல பேர் எதை எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அகத்திக்கிறேன்னு மத்தியில நீங்க தான் ஆளுநர், நீங்க தான் அமைச்சர் அப்படின்னு கேட்டு அத்தனை பேரையும் கொண்டாந்து களத்துல நிப்பாட்டி அத்தனை பேருக்கும் மண்ணை சேரி வாரி பூசி விட்டார். யாராவது வெற்றி பெற முடிஞ்சதா? எல்லாத்துக்கும் ஆசை காட்டினாங்க. அதை தவிர அந்த கட்சியின் தலைவர் வேறு எதுவுமே செய்யல. அதுல அவர் திறமையானவர், திறமையா இல்லையா கொண்டாந்து பலியாகிட்டாரு. இனிமேல் அவர் தேர்தல் காலத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவரே பலியாகிட்டாரு. அப்படிப்பட்ட பிஜேபிக்கும் வளர்வதற்கு இனி தமிழகத்திலே வாய்ப்பில்லை. இந்த திமுக கூட்டணியில் நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அங்கே இருக்கிற காங்கிரஸ் அதிமுக வருவதற்கு வெகுநாள் ஆகாது. காங்கிரஸ் நமக்கு கூட்டணி சேராத கட்சி அல்ல. எத்தனையோ முறை கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அவ்வளவு திமுக தொடர்ந்து இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்ததில்லை. 77 80 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுகவோடு கூட்டி சேர்ந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் கூட்டணி சேராமையா இருந்தாங்க, அதிமுக சேராம இருந்தாங்க. இல்ல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் அதிமுக வாக்களிக்காமையா இருந்தாங்க.
எல்லாரும் வாக்களிப்பதற்கு, அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயார் நிலை இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசியல் சூழ்நிலை உலவிக் கொண்டிருக்கிறது. அதான் மனசுல வச்சுக்குவோம். எப்படினாலும் 2026 நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் சாதாரணமா நினைக்காதீங்க. எங்களை எத்தனை பேர் எத்தனை எம்எல்ஏ கட்டி கத்தாரு, யாராலையும் முடியுமா? அவர் சாதாரண மனிதர் தானே. சில பேர் சொன்னாங்களே எம்ஜிஆரா அம்மாவாங்கிறாங்களே, சாதாரண கலை செயலாளர் தான், மாவட்ட செயலாளர் தான், மந்திரி தான் இருந்தாங்களே. அவர் ஏதாவது பண்ணாங்களா? ஏதாவது பண்ண முடிஞ்சதா? அவரை அசையாம 4 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினாரு. அந்த ஆட்சிக்கு யாராவது பண்ண முடியுமா? வேற யாராவது இருந்தா பண்ணியிருக்க முடியுமா? இன்று பல பேர் தலைமைக்கு இயங்குகிறார்களே, அவர்களால் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியாது. சரி, தென்னகத்தில் இவங்க என்ன சொல்றாங்க? 10.5 விழுக்காடு கொடுத்ததுனால தான் இந்த தமிழ்ல ஓட்டு விழி வந்துருச்சுப்பா. 10.5 விழுக்காடு கொடுத்ததுல விக்கிரவாண்டி தேர்தலில் இங்க இருக்கிற மதிப்பிற்கிற பேரை நான் சொல்லவே விரும்புவதில்லை, இருந்தாலும் சொல்றேன். மதிப்பிற்கிற ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் இந்த 10.5 விழுக்காடு போராடி வாதாடி மிரட்டி வாங்கினான்னு சொல்கிறாங்களே, அவர்களுக்கு தானே போய் ஓட்டு கேட்டாங்க. பாட்டாளி மக்கள் சொல்லி உட்கார்ந்தாங்களா இல்லையா? 2 பேரும் பக்கத்துல போய் தினகரனும் ஓபிஎஸும் உட்கார்ந்து அங்க விக்கிரவாண்டியில ஓட்டு கேட்கிறாங்களே. இப்ப எங்க போச்சு அந்த 10.5? தென்னகத்துல தென் மாவட்டங்கள்ல 10.5 ஓட்டு குறைஞ்சது காரணம் சொல்றாங்க. அதோடு மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் காரணமாக அவர்களை அடையாளப்படுத்த நினைக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்தினா மற்ற சமுதாயத்துக்கான தொடர்பு அற்று போவாதா? அதிமுக ஒரு சமுதாய கட்சி அல்ல, அத்தனை பேரும் அதிமுக ஒப்பற்ற தலைவர்கள். சமுதாய கட்சி அல்ல அதிமுக. அதில் எடப்பாடியார் அத்தனை பேரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வெற்றி வீரர். டெல்லி எதிர்த்து வந்தார், ஒரே நாள் எதிர்த்து வந்தார். கேட்கிறார் ஒருத்தர், அங்க இருக்கிற மதிப்பிற்குரிய மோடி நின்று பக்கத்தில் உட்கார்ந்தீங்களே, அடுத்த நாள் மாறிட்டீங்களே. அழகாக சொன்னார், தமிழக உரிமைகளை காப்பதற்கு, தமிழக எண்ணங்களை மீட்டெடுப்பதற்கு, தமிழக ஆட்சி நீர்ப்பிழைத்துறை வெற்றி பெறுவதற்கு தான் நாங்க பிஜேபியிலிருந்து விலகி வந்தோம். யாருக்காவது துணிச்சல்? அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த துணிச்சல் இருந்தது. ஒரே நாளிலே அன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசை கவிழ்த்த பெருமை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு உண்டு. அந்த வழியில தான் அறிஞர் எடப்பாடியா அவைகள் வந்து வந்தாங்க. ஆகவே அந்த வகையில ஒப்பற்ற தலைமை நமக்கு கிடைத்ததுக்கு நல்லா புரிஞ்சு பாருங்க. நாங்கெல்லாம் கூட்டத்தில் பேசிட்டு வரோம், தனியா பேசுறோம். தனியா பேசும்போது செய்திகள் எங்களுக்கு கிடைக்குது. அந்த ஒப்பற்ற தலைமை மீண்டும் ஆட்சி விடுவதற்கு, முதலமைச்சர் ஆவதற்கு அத்தனை திறமையும் தகுதியும் வலிவும் பெருமையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழும் அவரோடு இருக்க அம்மா புகழ் இருக்கு. அதனால் நம்ம நம்பிக்கையோட நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும், உழைக்க வேண்டும். கலைக்கழகங்கள் அத்தனையும் தன்னுடைய பணியை சொல்ல செய்ய வேண்டும். ஒவ்வொரு கலைக்கழகமும் மிகச் சரியாக பணியாற்ற வேண்டும். வட்டக்கழகத்தில் சரி, சார்பு பணிகளும் சரி, அத்தனை செயலாளர் யார் யார் செயல்படுவதற்கு ஒரு தாமதமாகுதோ அவங்கெல்லாம் தாங்களே விட்டு கொடுத்து அடுத்தவருக்கு பரிந்துரை செய்யலாம். சார்பு பணிகள் ஒரு பணியை செய்யலாம். மகளிர் அணி மிக திறமையாக வேலை பார்ப்பதற்கு ஏற்கனவே நல்லா வேலை பார்த்திருக்கிறாங்க, பேச்சாளர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் மீண்டும் அதற்கான வலிமை கூட்டுவதற்குத்தான் இந்த ஆலோசனை கூட்டம். தொடர்ந்து நம்முடைய போராட்டம். உங்களை பொறுத்தவரை வருகிற 23ஆம் தேதி மிகப்பெரிய கூட்டமாக மதுரை பொருளாதார கிழக்கு மாவட்டத்தில் நான் தோல்வி அடைஞ்சதா விரும்பல, வெற்றி வாய்ப்பு இழந்ததா நினைக்கல. திருப்பரங்குன்றத்தில் வெறும் 4500 ஓட்டு தான். கிழக்கு தொகுதியில மட்டும் மேலூர் தொகுதி மட்டும் சிலருடைய சோதனைக்கு ஆளானது. கடைசி 2 நாள்ல நம்முடைய வேட்பாளர் நல்லா வேலை பார்த்தாரு. பணியாளர் நம்முடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் மிகச்சிறப்பாக வேலை பார்த்தாங்க. ஆனாலும் கூட கடைசி 2 நாள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இங்க இருக்கிற அமைச்சர் முயன்று அதற்கான பொருளாதார ரீதியாக அங்கே விளையாண்டு விட்டார். அதன் காரணமாகத்தான் நம்ம வாட்டை இழந்தமே தவிர நம்முடைய உழைப்பின் காரணமா இல்ல. நீங்க உங்களுடைய அமைப்பை சீர்படுத்துங்கள், வட்டக்கழகத்தை சீர்படுத்துங்கள், பகுதி கழகத்தை சீர்படுத்துங்கள். இருக்கிறவரை செயல்படுகிறவரை கழக நண்பர்களை முறையாக பயன்படுத்துங்கள், உரிய மரியாதை அடையுங்கள், அரவணைத்து செல்லுங்கள். ஆக அந்த வகையில் தான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அதை யாருக்கு சந்தேகம் வேணாம். 2006 நம்முடைய தமிழகத்தில் வர வழியே கிடையாது. காலத்தின் கட்டாயம். அதிமுக ஆட்சிக்கு வரப்போவது காலத்தின் கட்டாயம். யார் நினைச்சாலும் இதை குலைக்க முடியாது, உழைக்க முடியாது. அது வலிவோடு போயிட்டு இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இத்தனை பேர் போனாங்க, யாரோ திரும்பி போயிட்டு திரும்பி வந்து சேர்ந்தாங்க, எல்லாரும் சொன்னோம். அதே மாதிரி அடுத்து எடப்பாடி என்ற தலைமை வந்து இனி தடுக்க முடியாத தலைமை, ஒற்றை தலைமை, வெற்றி தலைமை, அடுத்த முதலமைச்சர் என்ற பெருமான தலைமை. அதுக்கே யார் வந்தாலும் வந்துட்டு போறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த குழப்பறதுக்காக பல பேருடைய தூண்டுதலின் காரணமாக ஏதாவது இணைப்பு அதுக்காக வேண்டிய அவசியமே இல்லை.
யாராவது பெரிய மனுஷன் நல்ல ஒதுங்கி ஆதரவு கொடுத்தாங்கன்னா அந்த காலத்துல பேரு அண்ணா வந்து வெற்றி பெற்றோம்னு போய் தந்தை பெரியார்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. அது மாதிரி நீங்க பாட்டு ஒதுங்கி உட்காந்தீங்கன்னா அந்த அறிவியல் எடப்பாடியார் தலைமையில வெற்றி பெற்று முதலமைச்சராக உங்களை வாழ்த்து வாங்க வருவோம். ஆனால் இன்னும் குறிக்கிடும் தரும்போது நாங்கள் விமர்சிக்க தயாராகி விடுவோம். இதுவரை யாரையும் விமர்சிக்க கூடாத நிலைமையில இருந்தோம். ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் அவரவர் கிளையை மிகச் சிறப்பான இன்றைக்கு முடிந்த பிறகு சரி, தொடர்ந்தும் சரி, உங்களுடைய பட்டியலில் யார் யார் சரியா இருக்கா, அந்த ஒன்றிய அணி சரியா இருக்காங்களா இல்லையா, வேறு வாய்ப்பு இருக்கா, வேற யாருக்கும் கொடுக்கலாம் என்ற ஆலோசனைப்படி எழுதி வாங்கி கொண்டு முறையாக அந்த பணியை செய்ய இருக்கிறோம். நல்ல ஆர்வத்தோடு வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோடு வழங்குவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். அதனால யாரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை பேர் ஒரே நாள் அழைப்புல அத்தனை நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக, இந்த திருப்பதி கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து வெற்றி பெறுவோம். 26 நம்முடையது. எல்லாம் நான் வச்சுக்கோங்க. யாரு என்ன குழப்பம் பண்ணாலும், என்ன செஞ்சாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கணக்கிட்டு தனியா நீங்க வந்தீங்கன்னா புள்ளி உரத்தோட கணக்கிட்டு சொல்றேன். எத்தனை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம், ஏன் இழந்தோம், மதுரையில வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கான ஆய்வு கட்டுரையா என் கையில இருக்கு. எதனால, எந்த வாக்கு நமக்கு கிடைக்கல, எப்படி நாம் வேலை பார்க்கல அப்படின்ற உழைப்பு நம்ம கையில இருக்கு. அதனால அடுத்த வெற்றி வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்ம மகளிர் அணியை சாதாரணமா நம்ம சொன்னோம் இல்லையா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். உரிமைத்துறை 1000 ரூபாய் கொடுத்ததுனால சில வகையில கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. நம்ம மேல கடந்த ஆண்டு தேர்தல் இருக்கு. தேர்தல் அறிக்கையில நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? உரிமைத்துறை 1500 ரூபாய் அதிமுக வழங்கும் என்று அதன் எடப்பாடியார் அன்றைக்கே சொல்லிட்டாரு. அது நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கல, அதிமுக கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஆனால் நம்மளால அன்றைக்கு விளம்பரத்தை பெரியா கொண்டு அன்றைக்கு கொண்டு 1500 ரூபாய் அதிமுக ஆட்சி விடத்திற்கு வந்தால் வழங்கும் என்று சொல்லி இருந்தா அன்றைக்கு 75 பேர் வெற்றி பெற்ற கூட்டணி 120 இருக்கும்.